ஒரு சமயம் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு சின்சியரான ஸ்டாஃப் ஒருத்தங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப சின்சியரான ஸ்டாஃப் அவங்க. ப்ளஸ் எல்லாருக்கிட்டேயுமே கொஞ்சம் பணிவாக நடக்கக்கூடிய ஒரு பர்சன். அவங்க ஒரு சேஃப் லாக்கருக்குள்ளார ஆஃபீஸோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வைக்கணும் அப்படின்றதுக்கோசரம் போகிறாங்க. போயிட்டு அந்த சேஃப் லாக்கருக்குள்ளார எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்க வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சேஃப் லாக்கருக்குள்ளார அவங்க ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகி மாட்டின்றாங்க. ஆக்சுவலாக ரொம்ப நேரம் கத்தி பார்க்குறாங்க. யாரும் ஹெல்ப்புக்கு வரா மாதிரி தெரியல. ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மூச்சின்னு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரியோடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர் அவர் ஒரு ரூமாக தேடின்னு வர்றாரு. ஆக்சுவலாக ஏன் தேடுறாரு, யாரை தேடுறாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு தெரியும் யாரையோ ஒருத்தரை தேடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா ரூமும் தேடுறாரு. ஏன்னா ஆஃபீஸில் எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்றது அவருக்கும் தெரியும். தேடி கண்டுபிடிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த அம்மா அந்த ரூம்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு அவங்கள ரிலீவ் பண்ணுறாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, நான் இவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் சத்தம் போட்டுருந்தேன், யாருமே என்ன ஹெல்ப் பண்ணவே இல்லை, உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது அந்த ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எப்பயுமே காலையில் போகும்போதும் சரி வரும்பொழுதும் சரி, காலையில் வரும்போது ஹாய் அப்படின்னு சொல்லுவீங்க, சாயந்தரம் போகும்போது நாளைக்கு பார்க்கலாம் குட் பை அப்படின்னு சொல்லுவீங்க. இது ரெகுலராக நடக்கும். ஆனால் இப்போ இன்னைக்கு இந்த விஷயம் நடக்காதனால எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. ஏன்னா காலையில் நீங்கள் எனக்கு ஹலோ சொல்லிட்டு போனது தெரியும், ஈவினிங் எனக்கு குட் பை சொல்கிறதுக்கு வரவே இல்லை நீங்கள். ஸோ அதனால் டவுட்டு பட்டு உள்ளே தேடி பார்க்கறதுக்கோசம் வந்தது என்னோடய சந்தேகம் இப்போது சரியாக போயிடுச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லாருக்கிட்டையும் பொலைட்டாக இருங்க, ரெஸ்பெக்டாக இருங்க. அது எப்பயுமே உங்களை காப்பாற்றும்.